எபிசோட் ஸ்டார்டிங்ல காங் வந்து பார்த்தீங்கன்னா, என்கோ வந்து நம்மளோட காலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எதுக்கு ஆன்சர் பண்ணாம கட் பண்ணன்ற மாதிரி திங்க் பண்ணிட்டு வந்து ரொம்ப ஸ்பீடா ஓட்டிட்டு இருப்பாங்க. இங்க என்கோ காமிப்பாங்க. ஸோ என்கோ வந்து பார்த்தீங்கன்னா, டெம்பிளுக்கு வந்துட்டு அவங்க மெழுகுவர்த்தி அப்புறம் விளக்குலாம் வச்சிருப்பாங்க. ஸோ அத வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரே பண்ணிட்டு இருப்பான். இங்க வந்து காங் வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா என்கோ இருக்கிற இடத்துக்கே வந்துருவாங்க. ஸோ அவங்க இறங்கி வரும்போது அவங்க ஃபோனுக்கு வந்து ஒரு மெசேஜ் வரும். அந்த மெசேஜ பார்த்தோன்னே, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பத்தி நல்லா புரிஞ்சுப்பீங்கன்ற மாதிரி ஒரு மெசேஜ் வந்திருக்கும். யாருடா மெசேஜ் பண்றான்ற மாதிரி அவ வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே அந்த டெம்பிள்குள்ள போவா. ஸோ உள்ள போகும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு காங்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும். ஸோ அவளோட மைண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி டெம்பிள் அடிக்கடி வந்துட்டு இருக்கும்ல. ஸோ அந்த நினைப்போடயே வந்து பார்த்தீங்கன்னா, அவ உள்ள போவா. உள்ள போனோனே இங்க என்ன நடக்குது? ஸோ இந்த டெம்பிள்ல என்ன நடக்குது? இந்த உலகத்துல என்ன நடக்குதுன்ற மாதிரி அவ வந்து ரொம்ப கன்ஃப்யூஸா இருப்பா. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, என்கோவோட ஃபோட்டோவும் இருக்கும். என்கோ கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஃபோட்டோ அப்ப இந்த ஃபோட்டோ இங்க இருக்குன்னா, அப்போ அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்ற மாதிரி இவளோட மைண்ட்ல வந்து திங்க் ஓடிட்டே இருக்கும். இப்போ இவ என்ன பண்றான்ற மாதிரி என்கோ காமிப்பாங்க. ஸோ என்கோ வந்து பார்த்தீங்கன்னா, வெளிய இருந்துட்டு அப்படியே உள்ள வருவான். இங்க நீ என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன பர்ப்பஸ்க்காக இங்க வந்துட்டு இருக்க? ஸோ நீ வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம மீட் பண்ணியிருக்கோமான்ற மாதிரி காங் வந்து பார்த்தீங்கன்னா, என்கோ கூட கேட்டுட்டு இருப்பா. அப்போ காங் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, என்கோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி மீட் பண்ணியிருக்கோம். உனக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஞாபகம் இல்ல. ஸோ கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, 2 வருஷத்துக்கு முன்னாடி மீட் பண்ணல. உனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்பா. ஸோ அந்த ஃபிளாஷ்பேக் என்னன்னா, அவங்க வந்து அந்த 1% புரோட்டீன் வந்து அதிகமா இருக்க அந்த ஆட் வந்து எடுத்துட்டு இருப்பாங்கல்ல. அந்த டைம்ல லேட்டா வந்த அந்த லேட் கமர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட கேள்விக்கு வந்து ஆன்சர் சொல்லுவாங்கன்னு காங் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து கலாய்ச்சிருப்பாங்க. ஸோ அந்த மூவ்மெண்ட் எல்லாம் அவன் சொல்லி காமிச்சுட்டு, இல்ல அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மீட் பண்ணியிருக்கோம். உனக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ஞாபகம் இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து காங் கூட பேசிட்டு இருப்பான். இல்ல நீ இப்போ என்ன சொல்ல வர? எனக்கு ஒண்ணும் புரியல. கொஞ்சம் புரியிற மாதிரி சொல்றியான்னு அவன் கேட்டுட்டு இருப்பான். அப்ப வந்து எனக்கு நீ வந்து 1 வீக் வித்தின் 1 வீக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா வேலையும் முடிக்கணும்னு சொல்லியிருப்பல. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, நானும் பண்ணேன்னு சொன்னோனே, அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பழைய மெமரிஸ் எல்லாமே போயிட்டு இருக்கும். ஸோ அவனோட அந்த சேர்மன் வந்து பார்த்தீங்கன்னா, 1 வீக்குள்ள எல்லாத்தையும் முடிக்கணும்னு சொல்லியிருப்பாங்கல்ல. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராடக்ட் வந்து எடுத்திருப்பாங்க. அந்த ப்ராடக்ட்டுக்கு மெயினா இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, காங் தான். ஸோ காங் வந்து பார்த்தீங்கன்னா, மெழுகுவர்த்தி அப்புறம் பத்தி இருக்குல்ல. ஸோ அத பத்தி தான் ஒரு ப்ராடக்ட் வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க. அந்த ப்ராடக்ட் பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா அப்டேட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்ற மாதிரி பார்த்துட்டு, அந்த டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா வந்து பர்ன் பண்ணிடுவாங்க. ஸோ பர்ன் பண்ணிட்டு, ஓகே இந்த இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராடக்ட் வந்து யாரும் எடுக்கக்கூடாதுன்ற மாதிரி அவங்களோட மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும். ஓ! இப்போ இதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நடந்திருக்கா? ஸோ என்கோ இப்ப நீ வந்து உண்மைய சொல்லு. நீ வந்து எங்க இருந்து வர? உனக்கு எனக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்ற மாதிரி என்கோ கூட வந்து பார்த்தீங்கன்னா, அங்க காங் வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. வந்து பார்த்தீங்கன்னா, யூமிய காமிப்பாங்க. ஸோ யூமி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மோட்டலுக்கு வந்துட்டு எங்க காங் காணோம். ஸோ காங் வந்து இங்க வந்தாளான்னு கேட்டுட்டு இருப்பான். இல்ல காங்லாம் இங்க வரல. ஸோ என்கோ வந்தானான்னு கேட்டுட்டு இருப்பான். என்கோ வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட பாய் ஃப்ரெண்ட் அவன பத்திலாம் எதுவும் கேட்காதீங்கன்னு லெக்ஸ் வந்து திட்டி விட்டுருவான். இங்க வந்து காங் வந்து என்கோ தேடிட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து கால் வரும். யூமி தான் கால் பண்ணுவான். உனக்கு எனக்கும் இருக்கிற அந்த சண்டை வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் முடியல. உனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு பெரிய கிஃப்ட் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இருப்பான். இங்க மோட்டல்ல இருந்தாங்களே. ஸோ அவங்க 3 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, லேப்டாப்ப பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த லேப்டாப்ல வந்து பார்த்தீங்கன்னா, காங்கோட ஃபோட்டோ வந்து கீழ வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய கோட்ஸ்லாம் போட்டிருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாம அந்த ஆஃபீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய எல்இடி ஸ்க்ரீன் இருக்குல்ல. ஸோ அந்த ஸ்க்ரீன்ல வந்து பார்த்தீங்கன்னா, காங்கோட ஃபோட்டோ வச்சுட்டு அத வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய எடிட் பண்ணிட்டு, அது கீழ வந்து பார்த்தீங்கன்னா, சில சம்மந்தமே இல்லாம கோட்ஸ்லாம் போட்டுட்டு அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வார்னிங் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப நாம வந்து பார்த்தீங்கன்னா, யூமி கிட்ட வந்து சொல்லியிருப்பேன். நாங்க வந்து என்கோ யூஸ் பண்ண போறோம். ஸோ என்கோ வந்து பார்த்தீங்கன்னா, சிச்சுவேஷன் ரிலேட்டடா எங்களுக்கு வந்து பலியாக போறான்னு சொல்லியிருப்பேன்ல. அந்த மூவ்மெண்ட் எல்லாமே எங்க யூமிக்கு ஞாபகம் வந்துட்டு, என்கோ கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான எவிடன்ஸ் இருக்குன்னு அவன் சொல்லியிருப்பான். ஸோ அந்த எவிடன்ஸ் எடுக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் வந்துட்டு இருப்பான். யாருன்னு பார்த்தா நம்ம யூமி தான். யூமிய வந்து என் கூட வீட்டுக்குள்ள வந்துட்டு அவன் கிட்ட இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது யூஸ் ஆகுமான்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பான். இங்க அந்த சீனியர் இருந்தாளா, ஸோ சீனியர் வந்து பார்த்தீங்கன்னா, காங் கால் பண்ணிட்டு நீங்க எங்க இருக்கீங்கன்னு கேட்டுட்டு இருப்பான். அவள வந்து பார்த்தீங்கன்னா, என்னாச்சுன்னு கேட்டுட்டு இருப்பானா, இல்ல இங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட நியூஸ் வந்து ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. எங்க இருக்கீங்கன்னு கேட்டுட்டு இருப்பான். ஆனா இவ வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா வீட்டுக்கு வருவா. ஸோ வீட்டுக்கு வந்தோனே என்கோ எங்க இருக்குன்ற மாதிரி எல்லா ரூம்லயும் போய் தேடி பார்ப்பா. ஆனா என்கோ வந்து பார்த்தீங்கன்னா, எங்கேயுமே இருக்க மாட்டா. ஆனா அவ சேகரிச்சு வச்சிருந்த அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா கலைஞ்சிருக்கும். இத பார்த்துட்டு என்கோ வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ இதுக்கு பின்னாடி இவன் தான் இருக்கானா? அப்ப ஹான் சொன்ன மாதிரி தான் நடக்க போதா? ஸோ ஹான் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன கில் பண்ணணும்னு நெனச்சிட்டு இருந்தான். அப்போ இதுக்கு பின்னாடி யார் இருக்கா? என்ன கில் பண்ண வந்து யார் இருக்கான்ற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அப்ப அந்த ரொம்ப பழைய ஃபிளாஷ்பேக் மாதிரி போகும். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பில்டிங் வந்து ஃபுல்லா எரிஞ்சிருக்கும். ஸோ அந்த எரிஞ்ச இடத்துல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல தான் காங்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் வந்து யாரோ ஹக் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு கோஸ்ட் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகி, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, மூச்செடவே கஷ்டப்பட்டுட்டு மயக்கம் போட்டு கீழ விழுவாங்க. இங்க வந்து டோர் பெல் சத்தம் கேட்டுட்டு வெளிய வருவாங்க. என்கோ நீயான்னு கேட்பாங்க. பார்த்தா சீனியர். ஸோ உங்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்கு? சொன்னா நானும் ஹெல்ப் பண்ணுவேன்ற மாதிரி அவன் கேட்டுட்டு இருப்பான். இல்ல நீ வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்ட் டீமோட மேனேஜர். நான் வந்து மார்க்கெட்டிங் டீம் மேனேஜர். ஸோ 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, எப்பயுமே ஒண்ணா இருக்க முடியாது. இந்த பிரச்சனைய நானே பார்த்துக்கிறேன். நீ வந்து வெளிய போன்னு சொல்லிட்டு கதவ வந்து லாக் பண்ணிருவாங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, என்கோ வந்து ஹான் கூட பேசிட்டு இருப்பான். ஓகே நீ வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராஜெக்ட்ட ஃபுல்லா கிவ் அப் பண்ணிட்ட. இப்ப வந்து உனக்கு என்ன வேணுன்ற மாதிரி ஹான் கேட்டுட்டு இருப்பான். அப்ப என்கோ வந்து பார்த்தீங்கன்னா, 5 வருஷத்துக்கு முன்னாடி அது என்ன நடந்துச்சு? ஸோ அத வந்து யார் பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமான்னு அவன் கேட்டுட்டு இருப்பான். இத பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா, மிஸ் காங் தான். என்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு. ஸோ அத பார்த்தாலே உனக்கே தெரியுன்ற மாதிரி ஹானும் அவனும் பேசிட்டு இருப்பாங்க.
இங்க அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா, காங் ஆஃபீஸ்க்கு வேகமா வந்துட்டுருப்பாங்க. ஸோ எங்க வருவாங்கன்னா, கரெக்ட்டா ஹான் கிட்ட தான் வருவாங்க. உங்க இடத்துக்கு வந்து வேற ஒருத்தன அப்பாயின்ட்மென்ட் பண்ணிட்டோம். ஸோ அதனால என்ன வந்து கில் பண்ணலான்னு வந்துட்டுருக்கீங்களான்னு ஹான் வந்து பார்த்தீங்கன்னா, அவளோட வம்பிழுத்துட்டு இருப்பான். இல்ல நான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ண மாட்டேன். ஸோ நீ தான் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன கில் பண்ண ட்ரை பண்ணேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ அது வந்து எதுக்காக பண்ணேன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? இது வந்து பார்த்தீங்கன்னா, கார்ப்பரேட் உலகம். ஸோ கார்ப்பரேட் உலகம் வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு தேவையானத நாங்க மட்டும் தான் பார்த்துக்கிறோம். ஸோ உன்ன மாதிரி ஆளுங்கள நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்குள்ள வரவிட மாட்டோம்னு ஹான் வந்து பேசிட்டு இருப்பான். ஓகே, நீங்க வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு. ஆல்ரெடி கில் பண்ண ட்ரை பண்ணிட்டோம். மறுபடியும் நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருன்னு ஹான் வந்து வார்ன் பண்ணிட்டு இருப்பான். நான் கேர்ஃபுல்லா தான் இருக்கேன். நீ வந்து பார்த்தீங்கன்னா, என்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருன்னு வார்ன் பண்ணிட்டு இருப்பான். இங்க என்கோ காமிப்பாங்க. ஸோ என்கோ வந்து அந்த ஃபோட்டோவ பார்த்துட்டு இருப்பான். அந்த ஃபோட்டோல இருக்கிற பொண்ண பார்க்கும்போது ஒரு ஃபிளாஷ்பேக் போகும். அது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மெழுகுவர்த்தி விக்கிறோம். இதுக்கு வந்து எப்ப பிராண்ட் ஆகும், எப்ப வந்து எல்லாரோடையும் போய் சேரும்னு எனக்கு தெரியலன்னு அவன் சொல்லிட்டு இருப்பான். இல்ல நான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட முயற்சியை கைவிடக்கூடாதுன்னு அந்த பொண்ணு பேசிட்டு இருப்பான். ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா, அவளோட கையில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கயிறு எடுத்து கட்டி விட்டுட்டு, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட பிராண்ட் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சரி, இந்த உலகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட பிராண்ட் தெரியிற மாதிரி நான் பண்ணுவேன். நீ வந்து எத பத்தியும் கவலைப்படாதன்னு அவளோட கையில வந்து பார்த்தீங்கன்னா, கயிறு கட்டியிருப்பான். இவனோட கையிலயும் வந்து கயிறு கட்டியிருப்பான். ஸோ அவன் தனியா உட்கார்ந்திருக்கும்போது ஹான் வந்து கால் பண்ணுவான். ஓகே, நீ வந்து பார்த்தீங்கன்னா, உனக்கான ஒரு பொசிஷன் வந்து வந்துருச்சு. ஸோ அந்த பொசிஷனுக்கு வந்து நீ எப்போ வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்னு ஹான் வந்து பார்த்தீங்கன்னா, கால் பண்ணி கேட்டுட்டு இருப்பான். இங்க காங் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட டீம் கூட பேசுறதுக்காக வருவாங்க. ஓகே, நம்ம உடனடியே ஹெச்கியூ மோட்டார்ஸோட அந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் எடுத்து பண்ண போறோம்னு சொன்னோனே, மேம் அது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க தானே கிவ் அப் பண்ணிட்டீங்க. மறுபடியும் நீங்க பண்ணணுமா நினைக்கிறீங்களான்னு அவங்க வந்து மறுபடியும் கொஸ்டினா கேட்டுட்டு இருப்பாங்களா? நீங்க எல்லாரும் என் கூட சேர்ந்து வேலை பார்க்குறீங்களா இல்லையான்னு கேட்டோனே, மேம் இல்ல மேம் நாங்க வந்து வேலை பார்க்குறோம். இப்போதைக்குன்னு சொல்லிட்டு இழுப்பாங்களா? இல்ல நீங்க யாருமே வர தேவையில்ல. நானே வந்து பார்த்தீங்கன்னா, இத தனியா பார்த்துக்கிறேன். நீங்க எல்லாரும் கிளம்பி போங்கன்னு சொன்னோனே, அவங்க எல்லாரும் போயிடுவாங்க. அப்ப அவங்களோட டேபிள்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பார்சல் இருக்கும். மேம் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் இந்த மாதிரி வேலை குடுக்காதீங்கன்னு ஒரு லெட்டர் எழுதி வச்சிருப்பான். ஸோ அது என்னன்னா, அந்த ஃபோட்டோ எடுக்க சொல்லியிருப்பாங்கல்ல, அவன் தான் வந்து நெறைய ஃபோட்டோஸ் எடுத்துட்டு பார்சல் பண்ணி வச்சிருப்பான். ஆணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு வீக்னஸ் இருக்கிற மாதிரி தெரியல. நம்ம எப்படி அவன லாக் பண்ணணுன்ற மாதிரி காங் வந்து பார்த்தீங்கன்னா, ஹான பத்தி தான் திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, ரூம விட்டு வெளிய வருவாங்க. ஸோ வெளிய வரும்போது யூமி கரெக்ட்டா இருப்பா. ஓகே, நீ வந்து பார்த்தீன்னா, இப்படி தான் வந்து பார்த்தீன்னா, எல்லாரோட ப்ராடக்ட்டையும் வந்து பார்த்தீன்னா, திருடிட்டு அத வந்து பார்த்தீன்னா, நீ பிராண்டிங் பண்ண மாதிரி காமிச்சிட்டு இருக்கியான்னு யூமி வந்து பார்த்தீன்னா, காங் கூட வம்பிழுத்துட்டு இருப்பா. நான் வந்து பார்த்தீன்னா, இப்ப செம்ம கோவத்துல இருக்கேன். இப்ப என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. எனக்கு வந்து பார்த்தீன்னா, அடுத்தவங்களோட அந்த அறிவை எடுத்துட்டு நான் வந்து நான் பண்ண மாதிரி காமிக்கிற மாதிரி எனக்கு எந்த ஒரு பழக்கமும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, யூமி வந்து பார்த்தீன்னா, ஆமா அப்படித்தானே இதுக்கு முன்னாடி எல்லா ப்ராடக்ட்டும் பண்ண. அப்படி பண்ணி தானே எல்லாரோட பேரையும் நீ வந்து சம்பாதிச்சிருக்கேன்னு சொன்னோனே, யூமி வேணாம். இப்போதைக்கு வந்து பார்த்தீன்னா, நான் பேசுற நிலைமையில இல்ல. என்னோட பொறுமைய வந்து பார்த்தீன்னா, நீ ரொம்ப சோதிக்காத. நான் வந்து இப்போதைக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு, காங் வந்து பார்த்தீன்னா, யூமிய திட்டிட்டு அங்கருந்து ரொம்ப கோவமா கிளம்பி போவா. ஸோ யூமி வந்து பார்த்தீங்கன்னா, இவ எதுக்காக இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கா? ஸோ இவளுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ பிரச்சனை இருக்குன்ற மாதிரி அவளும் திங்க் பண்ணுவா. ஸோ காங் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே ஆஃபீஸ்லேருந்து கிளம்பி போவாங்க. ஸோ அந்த இவங்களுக்கு மேல இருப்பாங்கல்ல, ஸோ அவங்க அந்த ஆண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இவளையே பார்த்துட்டு இருப்பாங்க. எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க மீட்டிங்ல இருக்கும்போது, காங் வந்து பார்த்தீங்கன்னா, கதவ தொறந்துட்டு, "ஓகே ஜென்டில்மேன் எல்லாம் வெயிட் பண்ணுங்க. இங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மீட்டிங் போயிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மீட்டிங்ல குறுக்கிட்டதுக்கு மன்னிச்சிடுங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் என்னோட பிரசன்டேஷன் வந்து குடுக்குறேன். ஸோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, எது நல்லாருக்கோ அந்த ப்ராடக்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எடுத்துக்கோங்கன்னு சொன்னோனே, "இல்ல மேம் நீங்களா வந்து பண்ணக்கூடாது. ஸோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் பண்றதுக்கு தகுதி இல்லன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. ஸோ இந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வேற ஒருத்தவங்க வரப்போறாங்கன்னு சொன்னோனே, காங் வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த பிராண்ட் நல்லா இருக்குமோ அத தான் வாங்குவாங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நல்ல பிராண்ட சேல்ஸ் பண்ற இடத்துல தான் நான் இருக்கேன். ஸோ எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா, எங்க கம்பெனியோட ப்ராடக்ட்ட தான் வாங்குவாங்க. ஸோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, நான் பிரசன்டேஷன் பண்றேன். அதுக்கப்புறம் வந்து நீங்க உங்களோட முடிவ சொல்லுங்கன்னு சொன்னோனே, ஓகே ஒரே கம்பெனிலேருந்து வந்து 2 பேர் வரதா சொல்லியிருக்காங்க. ஸோ 2 பேர்ல யாரு பிரசன்டேஷன் நல்லா பண்றாங்கன்னு பார்ப்போம். எந்த பிரசன்டேஷன் நல்லா இருக்கோ, அதையும் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க பண்ணிக்கிறோம்னு சொன்னோனே, 2 பேர் வராங்கன்னு சொன்னோனே, காங்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கன்ஃப்யூஸா இருக்கும். இன்னும் நம்ம ஆஃபீஸ்லேருந்து இன்னொருத்தன் வரானான்னு. அப்படியே இந்த சைடு திருப்பி காட்டுவாங்க. யாருன்னா, என்கோ தான் வருவான். ஸோ என்கோ வர்றத பார்த்த காங் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஷாக் ஆயிடுவாங்க. என்ன இவனா? ஸோ நீ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துக்கு வருவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீ என்ன இங்க பண்ணிட்டு இருக்கேன்னு அவ கேட்டுட்டு இருப்பா. இல்ல நீ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பண்ண ஒரு காரியத்துக்காக இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு பதில் சொல்லி ஆகணும். நான் தான் சொன்னேன்ல, எல்லா உண்மையும் வெளிய கொண்டு வரேன்னு. ஸோ அந்த உண்மைய வந்து பார்த்தீங்கன்னா, நான் வெளிய கொண்டு வரதுக்கான டைம் வந்துடுச்சுன்னு என்கோ வந்து பார்த்தீங்கன்னா, காங் கூட பேசிட்டு இருப்பான். இல்ல நீ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இருக்கக்கூடாது. நீ வந்து கிளம்பி வெளிய போ. இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கானது. ஸோ நான் தான் பண்ணுவேன்னு அவ சொல்லிட்டு இருப்பா. இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, சண்டை போடுற மாதிரி இருக்கும்போது, ஓகே காய்ஸ் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, பிரசன்டேஷன் பண்ணுங்க. எது நல்லா இருக்கோ நாங்க பார்த்துக்கிறோம்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க சொன்னோனே வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேருக்கும் தலை வலிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது என்னன்னா, அவங்களோட அந்த சோல் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்வாப் ஆகும்ல. ஸோ அதே மாதிரியான ஃபீலிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துலயும் வந்துட்டு இருக்கும். ஸோ 2 பேருக்கும் தலை வலிச்சு 2 பேரும் அப்படியே கீழ உட்காருவாங்க. உட்காரும்போது அப்படியே திரும்பி பார்ப்பாங்க. என்னன்னு பார்த்தா, இவங்களோட சோல் வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் ஒருத்தர் உடம்புல மாறி மாறி ஸ்வாப் ஆயிடுக்கும். ஸோ அந்த பொண்ண தான் காமிப்பாங்க. ஓகே கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த சான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க கரெக்ட்டா யூஸ் பண்ணிப்பீங்க நான் நம்புறேன். இந்த சான்ஸ் மூலமா ஒரு உண்மை வந்து வெளிய வரும் நான் நம்புறேன்னு சொல்லுவாங்க. அதோட எபிசோட் வந்து முடியும். ஓகே கைஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை பை.